வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா 23ஆம் படி கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சிவசங்கரன் திரும்பி வந்தான். அவன் கையில் ஒரு விஸ்கி புட்டியும் 2 கிளாஸ் டம்ளர்களும் இருப்பதைக் கண்டதும் வேணு எழுந்து கொண்டு விட்டான். நான் வருகிறேன். ஏன், உன் சிநேகிதர் வரும் வரையாவது இருக்கக்கூடாதா? கூடாது கூடாது, அவர் இங்கே வந்துவிட்டால் அதை காட்டிலும் அபாயம் இல்லை. கதவை சாத்திக் கொண்டு தடதடவென்ற படிகளில் இறங்கினான். எதிரில் வரும் பஸ் ஸ்டாண்ட் பிரயாணிகளின் மீதும் கண்டக்டர்களின் மீதும் டிரைவர்களின் மீதும் இடித்துக் கொள்கிறோம் என்ற பிரக்ஞை கூட இல்லாதவனாக சாலைக்கு வந்து தபால் ஆபீஸை தாண்டி அந்த போட்டோ ஸ்டுடியோவில் நுழைந்தான். அவர் கிருபாகரன் இல்லை? 5 நிமிடம் முந்தி பிலிம் வாங்க வந்திருந்தாரே ஒரு பெரியவர். அவனுடைய பதற்றமான தமிழை மெதுவாகத்தான் புரிந்து கொண்டார் கடைக்காரர். ஓஹோ, அந்த ஆளா? பிலிமை வாங்கி கொண்டு அப்போதே போய்விட்டாரே என்றார். வேணு குழம்பினான். அவர் உடனே லாட்ஜுக்கு வந்திருந்தால் நேர் எதிரில் தானே வந்திருக்க வேண்டும். கண்ணில் படவில்லையே. மீண்டும் லாட்ஜுக்கு ஓடினான். அறை பூட்டப்பட்டிருந்தது. கீழே சிவசங்கரனின் காரை காணோம். வயிற்றில் ஒரு பந்தாக சுருண்டு வந்தது வேதனை. ஏளன சிரிப்புகளை பொருட்படுத்தாமல் அண்டை அசலில் மதுபான கடைகள் எங்கெங்கே இருக்கின்றன என்று விசாரித்தான். அங்கெல்லாம் நுழைந்து தேடினான். கிருபாகரன் காணப்படவில்லை. கண்ணில் படுகிற மாதிரி குடித்தால் வேணு இழுத்து கொண்டு போய் விடுவானோ என்று பயந்து வேண்டுமென்றே ஒளிந்து கொண்டிருப்பார் போல் தோன்றியது. பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்ப ஓடினான். இருட்டும் குளிரும் நடமாட்டத்தை குறைத்து விட்டது. இருட்டில் முடங்கி கிடந்த ஆட்களை எல்லாம் கிட்ட கிட்ட சென்று பார்த்தான். ஏமாற்றம்தான் மிஞ்சியது. கடைசி பஸ் என்று யாரோ சொல்லிக் கொண்டு செல்வது காதில் விழுந்த பிறகே அவன் விழித்து கொண்டான். மணி 8:30. களப்பேடு கிராமத்துக்கு பஸ் புறப்பட்டு கொண்டிருந்தது. ஒருவேளை முந்தின பஸ்ஸில் போயிருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டவனாக அந்த பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். 9:45 முகாமை அவன் அடைந்த போது கிருபாகரனின் டென்ட்டில் டிஆர் மட்டும்தான் இருந்தார். கிருபாகரன் படுத்திருக்க வேண்டிய இன்னொரு கட்டில் காலியாகவே இருந்தது. டிஆர் கழுத்திலும் தலையிலும் மப்ளரை சுற்றி கொண்டு அன்றைய கணக்குகளை மும்முரமாய் எழுதி கொண்டிருந்ததால் வேணுவின் கவலையில் பங்கு கொள்ளவில்லை. சாப்பாட்டுக்காக விடுதிக்கு போயிருப்பார். ரொம்ப நேரமாக விட்டதால் அங்கேயே தங்கிவிட்டாரோ என்னவோ என்று அலட்சியமாக கூறியதை தவிர வேறு உதவி செய்யவில்லை. வேணு தன் கூடாரத்துக்கு திரும்பினான். வால் லாம்பை தன் தலைமாட்டில் வைத்து கொண்டு ஓர் ஆங்கில நாவலை படித்து கொண்டிருந்தான் கிஷோர். அவனாக எதுவும் கேட்காததால் வேணு தானாக எதுவும் கூற விரும்பவில்லை. நம் மடத்தனத்தை இவனிடம் வெளிப்படுத்திக் கொள்வானேன்? பேசாமல் போர்வையை காலோடு தலை இழுத்து போர்த்து கொண்டு கேம்ப் கட்டிலில் படுத்தான். வெகு நேரம் வரை தூக்கம் வரவில்லை. கிளக் கிளக் என்ற தவளைகளின் புலம்பலும் எங்கேயோ நரிகள் ஊளையிடுகிற ஓசையும் கேட்டுக்கொண்டே இருந்தது. மோனிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் இப்படி கோட்டை விட்டோமே என்பதை நினைக்க நினைக்க அவன் இதயம் உறுத்தி கொண்டே இருந்தது. எப்போது உறங்கினானோ மோனியின் குரல்தான் அவனை எழுப்பியது. வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். அப்பா எங்கே வேணும்? ராத்திரி உங்களுடன் வரவில்லையாமே? மோனி, அவர் எங்கே போனார் என்று எனக்கு தெரியவில்லை என்று தடுமாறினான். மோனியின் முகம் சிவந்தது. உதடுகள் துடித்தன. வேணு, நிஜமாய்த்தான் சொல்கிறீர்களா? அதற்காகவா உங்களை துணைக்கு அனுப்பினேன்? அவரை விட்டு அங்குலமும் நகர வேண்டாம் என்று உங்களிடம் சொல்லியிருந்தேனே. ஒரு சிநேகிதன். தலையை வாரி கொண்டிருந்த கிஷோர் சீப்பை ஊதிக்கொண்டே, மோனி, அவரை கோபித்து என்ன புண்ணியம்? நாம் போய் பார்க்கலாம் வா. காலை 9 மணிக்கு ஹாசனுக்கு ஒரு பஸ் இருக்கிறது என்றான். அவள் கைகளை பிசைந்து கொண்டே அவனுடன் புறப்பட்டாள். அப்பா மட்டும் நான் பயப்படுகிற மாதிரி ஏதாவது பழைய வழிக்கு திரும்பி இருந்தால்? அவனுக்கு தன் கண்ணீரை காட்ட விரும்பாதவளாக தலையை வெடுக்கென்று திருப்பிக் கொண்டு வேகமாக சென்று விட்டாள் மோனி. ஆறுதல் சொல்கிற மாதிரி அவளுடைய கையை பற்றியவாறு கூடவே சென்றான் கிஷோர். விடுதியின் முன் அறையில் டாக்டர் நாகலட்சுமி இருந்தாள். இடது கையில் டீ கோப்பையை பிடித்து உறிஞ்சிய வண்ணமே வலது கையினால் பெரிய டைரியில் சுறுசுறுவென்று அவள் எழுதி கொண்டிருப்பதை கண்டான் வேணு. புருவங்கள் நெளிந்து உயர்ந்திருக்க, உதடுகள் சற்றே பிரிந்திருக்க, அவள் வேகமாய் எழுதி கொண்டிருந்த விதத்தை கண்டபோது எண்ணமும் எழுத்தும் இணைந்து செயல்படுவது தெரிந்தது.
அந்த தீவிரத்தை குலைக்கலாமா வேண்டாமா என்று ஒரு வினாடி தயங்கினான். ஆனால் தற்செயலாக தலை நிமிர்ந்த நாகலட்சுமி வேணுவை கண்டதும் முகம் சுளிக்கவில்லை. மாறாக, வா வேணு என்ற அவள் அழைப்பில் உற்சாகம் தொனித்தது. கைவலி இப்போது தேவலையா டாக்டர்? நீங்களே எழுதுகிறீர்களே? மேசைக்கு எதிர்ப்புறம் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்ட வேணு கேட்டான். மனசை பூரணமாக செலுத்தி ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி சமயத்தில் சில்லறை உபத்திரவங்கள் தெரியாது இல்லையா? நாகலட்சுமி சிரித்துவிட்டு கேட்டாள். எங்கே இவ்வளவு காலையில் வந்தாய்? என்ன விசேஷம்? போட்டோகிராஃபர் கிருபாகரன் இங்கே வந்திருக்கிறாரா என்று பார்க்க வந்தேன். ஏன், எங்கே போனார் அவர்? எப்போது பிடித்து காணோம் என்றெல்லாம் டாக்டர் பதைக்கப் போகிறாள் என்று வேணு எதிர்பார்த்தான். ஆனால் அவள் கிருபாகரன் என்றதும் ஞாபகம் வருகிறது என்று சொன்ன வண்ணம் இருக்கையில் நின்று எழுந்து கொண்டாள். லேட்டஸ்டாய் அவர் எடுத்த படங்களை நீ பார்க்கவில்லையே? இல்லை, ஆனால் ஏதோ பிலிம் கெட்டுப்போய் விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான்சென்ஸ். முற்றம் கோணலாய் இருக்கிறது என்று எவ்வளோ ஒருத்தி சொன்னாளாமே, அது மாதிரிதான். செருகு அறையை திறந்து அகலமானதொரு மஞ்சள் உரையை எடுத்தாள் நாகலட்சுமி. மேசை மீது அதை கவிழ்த்த போது பல புகைப்பட நெகட்டிவ்களும் பிரதிகளும் சிதறின. இங்கே வந்தது முதல் கிருபாகரன் எடுத்த புகைப்படங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கிறது பாரேன். வேணு எடுத்து பார்த்தான். டாக்டர் நாகலட்சுமியின் ஆராய்ச்சி களம்தான் எல்லாவற்றிலும் இடம் பெற்றிருந்தது. பிரெஞ்சுகள், கூடாரங்கள், கண்டெடுத்த சின்ன சின்ன பொருள்கள், மோனியிடம் கிஷோர் எதையோ காட்டி சிரித்து கொண்டிருப்பது, கூலியாள் ஒருவனிடம் டீயார் போட்டு கொண்டிருக்கும் சண்டை, பெரும்பாலும் இப்படித்தான். வேறு சில படங்களில் ஒரு கோவிலின் சிற்பங்கள் காணப்பட்டன. அதெல்லாம் புகழ்பெற்ற பேலூர் கோவில் சிற்பங்கள் என்றாள் நாகலட்சுமி. சரி, கிருபாகரனின் பழைய படங்களை நீ பார்த்திருக்கிறாய் இல்லையா? பார்த்திருக்கிறேன். அவைகளில் உள்ள கலையம்சம் இந்த படங்களில் துளியாவது இருக்கிறதா? எனக்கு தெரியவில்லை. ஏன் தெரியாமல்? மரியாதைக்காக தெரியவில்லை என்கிறாய். எப்படிப்பட்ட கோணங்கள், எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கும் தெரியுமா? வெறும் பள்ளங்கள், காசுகள், மண்பாண்டங்கள், கூடாரங்கள், இதையெல்லாம் விடு. ஜடப்பொருள்கள் சும்மா ஒரு சாட்சிக்காக எடுத்து வைத்தால் போதும். ஆனால் இந்த பேலூர் சிற்பங்கள் என்னமாய் நிழலும் ஒளியும் விளையாடி இருக்கும் தெரியுமா? இதே சிற்பங்களை பழைய கிருபாகரன் எடுத்திருந்தால் இதெல்லாம் ட்ராஷ், அப்சல்யூட் ட்ராஷ். டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் ஒன்றும் சொல்லவில்லை. யாரோ என்னவோ சொல்லி ஒரு நல்ல கலைஞனை கெடுத்து விட்டார்கள் என்கிறேன் என்றாள் டாக்டர் நாகலட்சுமி. வேணு, எந்த கலைஞனுக்கு எது இன்ஸ்பிரேஷனோ அதை அவனுக்கு விட்டுவிட வேண்டும். அரை மணிக்கு ஒரு டீ குடித்தால்தான் எனக்கு கட்டுரை எழுத வருகிறது. இன்னொருவனுக்கு செயின் ஸ்மோக்கிங் இருந்தால்தான் அற்புதமாய் ஓவியம் வரைய வருகிறது. வேறொருவனுக்கு பொடி போட்டால்தான் பிரமாதமாய் பாட வருகிறது. அவைகளையெல்லாம் தடுப்பதால் அந்தந்த தனிப்பட்ட நபருக்கு நல்லதாயிருக்கலாம். ஆனால் சமூகத்துக்கு, கலைக்கு நஷ்டம். வேணு குறுக்கிட்டு, டாக்டர் வந்து என்று ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் நாகலட்சுமி அவனை பேச விடவில்லை. தாசி வீட்டுக்கு போனால்தான் கம்பனுக்கு இன்ஸ்பிரேஷன் என்றால் அதை தடுப்பதில் என்ன லாபம்? கம்பன் என்று ஒரு ஆசாமி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிருப்பான். காவியம் கிடைத்திருக்காது. அதுபோல கிருபாகரன் விஷயத்திலும் அப்படித்தான். ட்ரிங்க் பழக்கமுள்ளவராய் இருந்த போது தலை சிறந்த புகைப்பட கலைஞராக இருந்தார். அதை தடுத்தாள் மோனி. என்ன ஆயிற்று? ஒரு நல்ல மனிதர் அவளுக்கு தந்தையாக கிடைத்தார். எனக்கு ஒரு மக்கு போட்டோகிராஃபர், மூன்றாம் தர ஆள் கிடைத்தார். அதனால் தான் அவரிடம் சொன்னேன். பதற்றமாக எழுந்து கொண்டான் வேணு. என்ன சொன்னீர்கள்? உண்மையை சொன்னேன் கிருபாகரன். உங்கள் திறமையெல்லாம் மக்கி மடிந்து மண்ணாகி கொண்டிருக்கிறது. மிதமின்றி குடிக்க வேண்டாம். அளவோடு எப்போதாவது அக்கேஷனலாக குடித்தால்தான் உங்களுடைய ரியல் டேலண்ட் வெளிப்படும் என்றால் குடியுங்கள். எனக்கு தேவை ஆர்டினரி கிருபாகரன் அல்ல, கலைஞர் கிருபாகரன் என்றேன். டாக்டர் என்று வேணு உருமினான். மேஜையின் முனைகளை இறுக பிடித்ததால் அவன் கையின் நரம்புகள் புடைத்து நின்றன. ரத்தம் வழிந்தோடுகிற மாதிரி முகம் செக்கச்செவேல் என்று மாறியது. ஆனால் டாக்டர் நாகலட்சுமி புன்னகையுடன் அவனை பார்த்தபடி நின்றிருந்தாள். லட்சியம் நிறைவேறாமலே இறந்து போன ஆசானையும் பைத்தியம் பிடித்த கணவனையும் கூட்டத்திலே கூழாகி மறித்த குழந்தையையும் குறித்து அழுது புலம்பிய நாகலட்சுமி வேணுவின் எண்ணங்களில் இருந்து மறைந்தொழிந்தாள். இவள் ஓர் அரக்கி. இவளுக்கு தன் குறிக்கோள் ஒன்றுதான் முக்கியம். அதற்காக எந்த நாசத்தையும் செய்ய துணிவாள் என்ற எண்ணம் முதல் முறையாக அவன் மனதில் எழுந்தது.
வேணுவுக்கு ஒரு நிமிடம் கூட அங்கே இருக்க பிடிக்கவில்லை. விஞ்ஞானிகள் என்போரும் மேதைகள் என்போரும் உலகம் அறியாத அப்பாவிகளாக இருப்பார்கள் என்றுதான் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். எதையும் நம்பி அவர்கள் ஏமாந்து விடுவார்கள் என்றும், தூய்மையான ஞானம் ஒன்றைத் தவிர வேறெதுவும் அவர்களுக்கு தெரியாதென்றும் அவன் கருதியிருந்தான். இரக்கம் நிறைந்தவர்களாயும் தெய்வத்துக்கும் தர்மத்துக்கும் பயந்தவர்களாயும் திகழ்கிறவர்கள் அவர்கள் என கற்பனை செய்திருந்தான். இன்று டாக்டர் நாகலட்சுமியை பார்க்கிற போது, அவளுடைய உள்மனம் ஒரு சிலந்தி வலை என்பதை அறிகிற போது, அவனுக்கு அதிர்ச்சியாயும் அருவருப்பாயும் ஏமாற்றமாயும் இருந்தது. என்ன வேணும்? ஏன் திடீரென்று மௌனமாகி விட்டாய்? என்ற டாக்டர் நாகலட்சுமி வினவியதும் தான் அவன் விழித்து கொண்டான். ஒன்றுமில்லை, சும்மா சொல்லு. வேணு கசப்புடன் சிரித்தான். மோனியை பற்றி நினைத்து கொண்டேன். அவள் தன் தகப்பனாரை படுகுழியில் இருந்து வெளியே இழுக்க படாத பாடுபடுகிறாள். நீங்கள் அவரை மறுபடி அதிலேயே தள்ள பார்க்கிறீர்கள். ஆமாம், அவருடைய மகள் என்கிற முறையில் மோனி அதை செய்ய வேண்டியதுதான். தொல்பொருள் ஆராய்ச்சி குழுவின் தலைவி என்கிற முறையில் நான் இப்படி இருக்க வேண்டியதுதான் என்று சொன்னபடி கையில் மீதமிருந்த டீயையும் அருந்திவிட்டு கப்பை கொண்டு போய் சமையல் அறையில் வைத்துவிட்டு திரும்பினாள் டாக்டர் நாகலட்சுமி. நான் வருகிறேன் என்று புறப்பட்டான் வேணு. இரு என்று கூறி அவனுடன் வாசல் வரை வந்தாள் நாகலட்சுமி. கிருபாகரன் ரொம்ப உறுதியாகத்தான் இருக்கிறார், குடிப்பதில்லை என்று. என் பேச்சை கேட்டு உடனே குடிக்க போய்விடுவார் என்றும் சொல்லிவிட முடியாது. அப்படி ஒருவேளை அந்த பழக்கத்தை அவர் மறுபடியும் மேற்கொண்டால் அதிலே மிதமிஞ்சி போய்விடாதபடி நான் பார்த்து கொள்கிறேன், கவலைப்படாதே. அளவோடு நிறுத்தி கொண்ட எந்த குடிகாரனையும் நான் இதுவரை சந்தித்ததில்லை என்று வேணு பெருமூச்செறிந்தான். இன்னொன்று, கிருபாகரனை பற்றி நான் சொன்னது எதுவும் மோனிக்கு தெரிய வேண்டாம். இந்த நிமிடம் அவள் அவரை தேடிக்கொண்டுதான் போயிருக்கிறாள் டாக்டர். அவரை பார்த்து கொள்ளும்படி என்னிடம் சொல்லி இருந்தாள். நான் கொஞ்சம் அசந்து விட்டேன். எங்கேயோ போய்விட்டார். அவரை ஒரு மதுவான கடையில் நான் தள்ளிவிட்டு வந்து விட்டதாக மோனிக்கு என் மீது கடுங்கோபம். அந்த எண்ணத்தை நான் மாற்ற வேண்டாமா டாக்டர்? வேண்டாம், சமயம் வரும்போது நானே சொல்லிக் கொள்கிறேன் அவளிடம். நீ சொல்லி அவள் என்னிடம் சண்டைக்கு வரும்படி பண்ணிவிடாதே. இருப்பது 4 பேர். அவர்களுக்குள் 40 மனஸ்தாபங்கள் வந்தால் ஒரு காரியமும் இங்கே நடவாது. சரி டாக்டர் என்று பதில் அளித்துவிட்டு விடுதியை நோக்கி திரும்பினான் வேணு. என்ன ஆத்திரம் உண்டாலும் இறுதியில் இந்த அம்மாள் சொல்கிற ஒவ்வொன்றுக்கும் ஏன் தலையாட்டுகிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை. பிற்பகல் 2 மணி வரையில் மோனியையும் கிஷோரையும் காணோம். வேணுவுக்கு அதிசயமாயிருந்தது. எங்கேதான் அவர்கள் போயிருக்க முடியும் என்று. தன்னால் கண்டுபிடிக்க முடியாத கிருபாகரனை கிஷோரினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நினைத்து அவன் மனதில் ஒரு மூலையில் மகிழ்ச்சி உதித்த போதிலும் கிருபாகரன் அகப்படாதிருக்க மோனியின் கோபம் அதிகமாகிக் கொண்டிருக்குமே என்ற கஷ்டமாகவும் இருந்தது. 3 மணி இருக்கும். ஒரு 10 அடி பள்ளத்தில் இருந்தான் அவன். இன்ச் டேப்பை பள்ளத்தின் உட்சுவரில் பொருத்தி எங்கெங்கே சுண்ணாம்பினால் மார்க் பண்ண வேண்டும் என்பதை கூலியாளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த சமயம் மோனி திரும்பி வந்தாள். ட்ரெஞ்சுக்குள் அவள் ஒவ்வொரு படியாக இறங்கி வந்த போதே வேணுவுக்கு தெரிந்துவிட்டது அவள் போன காரியம் பலிக்கவில்லை என்று. மோனி, அப்பா எங்கேயும் காணோம் என்ற உதட்டை பிதுக்கியபடியே அவனை நெருங்கி வந்தாள் அவள். சீறி வெடிக்காமல் அடங்கிய வருத்தத்துடன் பேசுகிறாளே என்று அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆனால் அவள் ஓர் உபாயமாகத்தான் அப்படி இருக்கிறாள் என்பது அடுத்த வினாடியே அவனுக்கு புரிந்தது. வேணு என்று அவன் கைகளை பிடித்து கொண்டு பேசினாள் மோனி. நான் உங்களை கோபித்து கொண்டது தப்புதான். நீங்கள் வேண்டுமென்றா செய்தீர்கள்? ஒரு நாளும் இல்லை. அதை கூட உணராமல் நான் உங்கள் மனசை நோகடித்து விட்டேன். மௌனி, என்ன பேச்சு இதெல்லாம்? என்னை மன்னித்து இப்போதாவது சொல்லுங்கள், அப்பாவை எங்கே விட்டுவிட்டு வந்தீர்கள்? சரிதான், பழைய குருடி கதைதானா என்ற வேணுவுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. சத்தியமா எனக்கு தெரியாது மோனி என்றவன் சிவசங்கரனை பற்றி இவளிடம் சொல்லிவிடலாமா என்ற ஒரு வினாடி நினைத்தான். அதற்குள் ட்ரெஞ்சுக்கு மேலே நாகலட்சுமியும் இன்னும் 2 வருகிறார்கள் என்று தெரிந்தது. ஆமாம், மாநில மத்திய அரசுகளை சேர்ந்த 2 தொல்பொருள் பிரிவு அதிகாரிகள்தான் நாகலட்சுமியுடன் வந்தவர்கள். அவர்களும் நாகலட்சுமியும் முன்பு பல இடங்களில் சேர்ந்து பணியாற்றியவர்கள் என்பதை அவர்களுடைய உற்சாகமான பேச்சில் இருந்து கண்டுகொண்டான் வேணு. காளிபங்கன் எக்ஸ்கவேஷனின் போது பிபி லாலுடன் ஒரு நாள் பெரிய சண்டை போட்டேனே, நினைவிருக்கிறதா? பீரியட்களை நிர்ணயிக்கிற முறையில் இப்படி வரட்டு பிடியாக இருக்கக்கூடாதென்பது என்னுடைய கட்சி.
உதாரணத்துக்கு சொல்கிறேன். 50 அடி ஆழத்துக்கு இப்போது கிணறு வெட்டுகிறோம். அதிலே ஒரு பிளாஸ்டிக் பொம்மை விழுந்து கிடக்கிறது. பிறகு மண் மூடி போகிறது. 300, 400 வருடம் கழித்து அங்கே தோண்டுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 50 அடி லெவலில் கிடைக்கிற மற்ற பொருட்கள் 8வது செஞ்சுரியை சேர்ந்தவை. ஆகவே பிளாஸ்டிக் பொம்மையும் 8th செஞ்சுரியிலேயே இருந்தது என்று சொல்லிவிடலாமா? என்று கூறிக்கொண்டிருந்தார் பருமனாகவும் குள்ளமாகவும் இருந்த ஒருவர். டாக்டர் நாகலட்சுமி அதை கேட்டு சிரித்துவிட்டு, தருமபுரி மாவட்டத்தில் சின்ன கவுண்டன்பட்டி அருகே ஒரு ஹீரோ ஸ்டோன் கிடைத்ததே, அப்போது கூட இப்படித்தான் ஒரு விவாதம். 9ஆம் நூற்றாண்டின் கன்னட எழுத்து அதிலே இருந்தது. ஆகவே கன்னடர்கள் ஆதிக்கம் அங்கே இருந்தது என்கிறார் நரசிம்மையா. ஆனால் ராவ் அவரை விடவில்லை. 2, 3 கன்னடத்தார்கள் இங்கே பிரயாணமாக வந்து கொண்டிருந்த போது ஒருவன் இறந்திருக்கலாமே என்று எதிர்க்கட்சி ஆடுகிறார். அன்று பூரா ஒரே வேடிக்கை என்று சொல்லிக்கொண்டே அவர்களுடன் பள்ளத்துக்குள் இறங்கி வந்தாள். வேணுவும் மோனியும் தங்கள் பேச்சை நிறுத்தியிருந்தார்கள். சுவரை பேனா கத்தியினால் மெல்ல சுரண்டி கொண்டிருந்தான் வேணு. பேப்பரும் பென்சிலும் கையில் எடுத்துக்கொண்டு ஏதோ குறித்தவாறிருந்தாள் மோனி. நம்ம போட்டோகிராஃபர் கிருபாகரனின் டாக்டர் என்று அவளை அறிமுகம் செய்து வைத்தாள் டாக்டர் நாகலட்சுமி. பார்த்தீர்களா, சொன்ன மறந்து போனேன் என்றார் அதிகாரிகளில் ஒருவர். சென்னராயப்பட்டணத்தில் ஒரு ஹோட்டலில் பார்த்தேன் கிருபாகரனை. சரேலென எப்போது என்றாள் மோனி. அவள் முகத்தில் திகிலும் ஆர்வமும் போட்டியிட்டு நின்றன. நேற்று ஹாசனுக்கு புறப்பட்டு போனவர் கிருபாகரன் இன்னும் திரும்பவில்லை. இவளுக்கு பாவம் ஒரே கவலை என்றாள் நாகலட்சுமி. எங்கே பார்த்தீர்கள் அவரை? சென்னராயப்பட்டணம் பஜாரில் ஹோட்டலின் வாசலில் சும்மா உட்கார்ந்திருந்தார். காரை நிறுத்தி விசாரித்தேன். இங்கேதான் போவதாக சொல்லி கூப்பிட்டேன். நான் அப்புறம் வருகிறேன், நீங்கள் போங்கள் என்று சொல்லிவிட்டார். எங்கெங்கேயோ அலைந்தவர் மாதிரி. அவர் ட்ரெஸ்ஸும் முகமும் நன்றாகவே இல்லை. மோனியை பார்த்தான் வேணு. டாக்டர், நாங்கள் போய் பார்த்துவிட்டு வருகிறோம் என்றான் நாகலட்சுமியிடம். மோனி குறுக்கிட்டாள். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். கிஷோருடன் நான் போய்விட்டு வந்து விடுகிறேன் என்றவள் நாகலட்சுமியின் அனுமதிக்காக கூட காத்திராமல் கிடுகிடுவென படியேறி மறைந்து விட்டாள். எதுவும் நடக்காதவள் போல் டாக்டர் நாகலட்சுமி அந்த அதிகாரிகளுடன் தொடர்ந்து தன் ஆராய்ச்சி பற்றி பேசலானாள். ட்ரெஞ்சின் சுவர்களை சுட்டி காட்டி எதெது எந்த பீரியட் என்பதை விளக்கிய பின்னர், நீயும் வாயேன் வேணு என்று அவனையும் அழைத்து கொண்டு சென்றாள். ஏதோ ஒப்புக்காக கூடமாட நடமாடினானே தவிர வேணுவின் மனமெல்லாம் மோனியின் பின்னாலேயே சென்று விட்டது. எவ்வளவு சீற்றத்துடன் புறப்பட்டு போனாள் அவள். அவனுடைய ஒத்தாசையை எவ்வளவு துரும்பாக உதறிவிட்டு போய்விட்டாள். நினைக்க நினைக்க அவனுக்கு கிருபாகரனின் மீதுதான் அளவற்ற கோபம் ஏற்பட்டது. அவர் மட்டும் அப்படி நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருந்திருந்தால், சொன்ன வார்த்தையை காப்பாற்றி போட்டோ ஸ்டுடியோவில் இருந்து நேரே திரும்பி அவனிடம் வந்திருந்தால், டிஆரிடம் சிறிது நேரமும் கூலி ஆட்களிடம் சிறிது நேரமும் பேசிக்கொண்டிருந்த பிறகு 2 அதிகாரிகளும் ஜீப்பில் ஏறிக்கொள்ள சென்றார்கள். அப்படியே மைசூருக்கு புறப்படவிருந்த அவர்களை தடுத்து விடுதிக்கு வந்து டீயாவது அருந்திவிட்டு போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாள் நாகலட்சுமி. வேணுவும் சேர்ந்து உபசரிக்க வேண்டியதாயிற்று. விடுதிக்கு வந்ததும் அவர்களுக்கு தேநீர், பிஸ்கட் முதலியவற்றை எடுத்து வந்து தந்த போதிலும் சமையலறையில் ஜன்னல் வழியே தெரிந்த சாலையிலேயே அவன் பார்வை பதிந்திருந்தது. எப்போதாவது ஒரு கட்டை வண்டி புழுதியை கிளப்பிக் கொண்டு சென்றதை தவிர வேறு காக்கையை காணோம். வந்திருந்தவர்கள் போய்விட்டார்கள். ஜீப்பும் கண் பார்வையில் இருந்து மறைந்து விட்டது. அவனையும் அறியாமல் வேணுவிடமிருந்து ஒரு நெடுமூச்சு வெளிப்பட்டது. அவன் எண்ணத்தை யோகித்தவள் போல நாகலட்சுமி, கிருபாகரனை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அப்படித்தானே என்றாள். ஆமாம் டாக்டர், கவலைப்படாதே, அவருக்கு ஒன்றும். பாதியில் அவள் பேச்சு நின்றது. நிமிர்ந்து பார்த்தான். இந்த பக்கம் கிஷோரும் அந்த பக்கம் மோனியும் பிடித்து கொள்ள தள்ளாடியபடி வந்து கொண்டிருந்தார் கிருபாகரன். தோளிலே நிற்காமல் கேமரா சரிந்து கொண்டிருந்தது. கண்கள் செருகி கொண்டிருந்தன. தலை புழுதி படிந்து செம்பட்டையாய் கலைந்திருந்தது. எந்த குப்பை கூளங்களிலோ புரண்டுவிட்டு வந்தவர் போல கோட்டும் பேண்ட்டும் சட்டையும் கசங்கி சுருண்டிருந்தன. எனக்கு ஒன்றுமில்லை, யாரும் அரண்டு போக வேண்டாம் என்று சிரித்து கொண்டே கையை ஆட்டினார் அவர். நாகலட்சுமியும் அவர் பேச்சை வேடிக்கையாக எடுத்துக்கொள்கிற மாதிரி, உங்களை பற்றி யார் கவலைப்பட்டார்கள்? நீங்கள் வெளியே போனால் வேறு யாரையாவது ஏதாவது செய்துவிட்டு வருவீர்கள் என்றுதான் எனக்கு எப்போதும் கவலை என்றவள்
போய் கை கால் கழுவிக்கொண்டு ஏதாவது டிஃபன் சாப்பிடுங்கள் என்று அவரை உள்ளே அனுப்பி வைத்தாள். நான் வருகிறேன் என்ற கிஷோர் புறப்பட்ட போது, கடைசியில் எங்கே கண்டுபிடித்தீர்கள் கிருபாகரனை என்று நாகலட்சுமி விசாரித்தாள். சென்னராயப்பட்டணத்தில்தான். நாங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்குகிறோம், அவர் ஏறுகிறார். எங்கே போயிருந்தீர்கள், என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று என்னென்னவோ கேட்டோம். சிரித்து மழுப்பி விட்டார். வழக்கமான விஷயம்தான் போலிருக்கிறது என்ற கட்டை விரலை வாயை நோக்கி உயர்த்தி காட்டிவிட்டு கிஷோர் போய்விட்டான். வேணுவுக்கு ஆத்திரம் தாழவில்லை. உங்கள் புண்ணியம் டாக்டர் என்று சொல்லிவிட்டான். உஷ்! உதட்டில் விரல் வைத்து எச்சரித்தாள் டாக்டர் நாகலட்சுமி. உன்னிடம் என்ன சொன்னேன், மறந்துவிட்டதா? உங்களுக்கு இது நியாயமா டாக்டர்? என் அஜாக்கிரதையினால் கிருபாகரன் குடிகாரன் ஆனார் என்ற மோனி என் மீது எவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறாள் பார்த்தீர்களா? அந்த தப்பு அபிப்பிராயத்தை போக்க வேண்டாமா? இப்போது வேண்டாம் என்று அவன் தோளில் தட்டி சாந்தப்படுத்தினாள் நாகலட்சுமி. கொஞ்ச நாள் போனால் சரியாய்விடும், பேசாமல் இரு. இனிமேல் கிருபாகரன் எடுக்கப் போகிற படங்களை பார், பிரமாதமாய் இருக்கப் போகிறது. மனிதர் என்ன ஒரு குஷி மூடில் இருக்கிறார் கவனித்தாயா? அதுதான் நமக்கு இப்போது முக்கியம். பல்லை கடித்து கொண்டு தெருவில் இறங்கினான் வேணு. கிஷோரின் மெல்லிய குரட்டை ஒலி கேட்டு கொண்டிருந்தது. குளிருக்கு அடக்கமாய் கனமான கம்பளியை போர்த்தி கொண்டு கேம்ப் கட்டிலில் படுத்திருந்தான் வேணு. ஆனந்தமாய் தூங்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. அந்த மனிதர் கிருபாகரனை நேருக்கு நேர் பார்த்து, நீங்கள் செய்தது நியாயமா என்ற முகத்துக்கு எதிரே கேட்டால் ஒழிய ஆறாது போல் இருந்தது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. கம்பளியை போர்த்து கொண்டு மெல்ல எழுந்து கொண்டான் வேணு. சிலீர் என்ற காலில் பனி உரைத்தது. செருப்பை மாட்டிக்கொண்டான். நொய் என்ற கொசுக்கள் பறந்து கொண்டிருந்தன கூடாரத்துக்குள். யார் எதிரில் வருவது நின்று நிதானித்தான். உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தேன் என்ற கிருபாகரனின் குரல் அவன் செவி அருகே ஒலித்தது. வேணுவின் கையை பற்றி வேகமாக அழைத்து கொண்டு சென்றார் அவர். வேணுவுக்கு அவர் செய்கை திகைப்பை விளைவித்த போதிலும் அவன் கோபம் அடங்கிவிடவில்லை. ஏன் என்னை ஏமாற்றிவிட்டு போனதற்காக தனிமையில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளப் போகிறீர்களா என்றான். ஏமாற்றி விட்டேனா என்று திருப்பி கேட்டார் கிருபாகரன். பின்ன நீங்கள் மதுக்கடை பக்கம் போகாமல் இருக்க உங்களுக்கு காவலாக என்னை அனுப்பினாள் மோனி. நீங்கள் என் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு குடிக்க போய்விட்டீர்களே, என்ன நியாயத்தில் சேர்த்தி? வேணு, நான் ஒரு பொட்டு கூட குடிக்கவில்லை. ஆனால் பீப்பாயாக குடித்தவன் மாதிரி நடித்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான் என்றார் கிருபாகரன் அமைதியாக. என்ன நீங்கள்? மோனி மேல் ஆணையாக நான் குடிக்கவில்லை என்றார் கிருபாகரன். ஹாசன் கடைத்தெருவில் நீ உன் சிநேகிதன் என்று சொல்லிக் கொண்டாயே ஓர் ஆள், அவனை பின்தொடர்ந்து சிரவண பெலகோலா வரை போக வேண்டி நேரிட்டது. அதனால்தான் என் தோற்றம் அப்படி இருந்தது. ஹாசன் கடைத்தெருவில் பார்த்த சிநேகிதன் என்ற கிருபாகரன் குறிப்பிட்டது சிவசங்கரனை தான் என்பது வேணுவுக்கு புரிந்தது. என்றாலும் அவன் ஆர்வம் அதில் செல்லவில்லை. எல்லோரும் நினைத்திருந்தபடி அவர் குடிக்கவில்லை என்பதுதான் அவனை பரபரப்பில் ஆழ்த்தியது. தனக்கும் மோனிக்கும் இடையே மலை போல் வளர்ந்துவிட்ட சுவரை ஒரே வினாடியில் தகர்த்து தூளாக்கக்கூடிய தகவலை எவ்வளவு சர்வ சாதாரணமாக இவர் தெரிவிக்கிறார். சார், கிருபாகரன் சார், மணி என்ன ஆகிறது இப்போது என்றவன் அவருடைய பதிலுக்காக காத்திராமல் அவரது மணிக்கட்டை முரட்டுத்தனமாக திருப்பி நிலா வெளிச்சத்தில் பார்த்தான். பனி மூடிய சந்திரனாயிருந்தாலும் நீல முள் பளபளத்து மணி 10:45 ஆகிறது என்று காட்டியது. மணியை பற்றி இப்போது என்ன திடீர் கவலை என்றார் கிருபாகரன். அப்படி ஒன்றும் நள்ளிரவாகிவிடவில்லை. வாருங்கள் போகலாம் விடுதிக்கு. மோனியை இப்போதே எழுப்பி நீங்கள் மதுவை தொடக்கூட இல்லை என்பதை சொல்லிவிட்டு வரலாம். ரொம்ப குளிராக இருக்கிறதே என்று யோசிக்கிறீர்களா? போர்வையை எடுத்து வருகிறேன். இரு கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு என்று அவன் கையை பற்றி நிறுத்தினார் கிருபாகரன். நான் தலை போகிற விஷயம் ஒன்று சொல்லலாம் என்று உன்னிடம் வந்தேன். நீ என்னடாவென்றால் நான் குடித்தேனா குடிக்கவில்லையா என்று ஆராய்ச்சி பண்ணுகிறாய். என்னோடு வா, உட்கார்ந்து பேசலாம். 4வது ட்ரெஞ்சுக்கு சற்று தள்ளி ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டிருந்தது. சின்ன கோடரிகள், கயிறுகள், மரப்பெட்டிகள் முதலிய தட்டுமுட்டு சாமான்களுக்காக ஏற்பட்ட கூடாரம் அது. புகை கக்கும் அரிக்கன் லாந்தருடன் ஓர் ஆள் அங்கே காவலுக்கு முடங்கி கொண்டிருந்தான். இருவரின் காலடி ஓசையை கேட்டதும் தலை நிமிர்த்தி, ஏன்றி என்று வினவினான். நாங்கள் தான் நகர்ந்து கொள் என்றார் கிருபாகரன் கன்னடத்தில். பிறகு வேணுவிடம், நாம் தான் இங்கே வந்த பிறகு கன்னடத்தை கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து கொண்டோமே தவிர இவர்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட தமிழ் கற்றுக்கொள்ளவில்லையே என்றார்.
அதுவும் நல்லதுதான். நாம் பயம் இல்லாமல் பேசலாம். என்ன நடந்தது? எங்கே போயிருந்தீர்கள் என்பதை சொல்லுங்கள். விடிகாலையிலாவது மோனியிடம் போய் உங்களைப் பற்றி சொல்லிக் கொள்கிறேன் என்ற வேணு 2 கோணிகளை எடுத்து தரையில் விரித்தான். கிருபாகரன் சொன்னார். அந்த போட்டோ ஸ்டுடியோவில் பிலிம் ரோல் வாங்கி கொண்டதும் டெவலப்பர் இருக்கிறதா என்று கேட்டேன். அடுத்த தெருவில் உள்ள ஒரு ஸ்டுடியோவை சொல்லி அங்கே கிடைக்கும் என்றான். அந்த கடையை கண்டுபிடித்து தேவையானதை வாங்கி கொண்டு வரும்போது ஏதோ தப்பான வழியில் திரும்பி விட்டேன். பஸ் ஸ்டாண்ட் ஹோட்டலுக்கு வருவதற்கு பதிலாக நேர் எதிர் திசையில் போய்விட்டேன். தவறை தெரிந்து கொண்டு திரும்பிய போது அங்கே இன்னொரு ஹோட்டலின் வாசலில் உன் சிநேகிதனின் நீல கார் நின்றிருப்பதை கண்டேன். ஒருவேளை அவனுடன் நீயும் வந்திருக்கலாம் என்று எண்ணி ஹோட்டலுக்குள் நுழைந்தேன். சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களை பார்த்தேன். உன்னையோ உன் சிநேகிதனையோ காணோம். காரில் வந்தவர் எங்கே என்று ஹோட்டல்காரரை கேட்டேன். மேலே ரூமில் இருக்கிறார் என்று சொன்னார். மாடிக்கு போனேன். அறைக்குள் சிவசங்கரனின் பேச்சு குரல் கேட்டது. ஆனால் அவனுடன் நீ இருக்கவில்லை. கிழவன் சென்னப்பா இருந்தான். இந்த ஆராய்ச்சி மைதானத்தின் சொந்தக்காரனான அதே சென்னப்பாதான். இருவருக்கு மத்தியில் மேசை மீது சில சின்ன விக்கிரகங்களும் நாணயங்களும் இருந்தன. சிரவண பெலகோலாவுக்கு போய் என்று இருவரும் பேசிக்கொள்வது காதில் விழுந்தது. அந்த ஊரில் 3வது கூட்டாளி இருக்கிறான் போலிருக்கிறது. ஜன்னல் வழியே இவ்வளவையும் கவனித்துவிட்டு வேகமாக திரும்பி விட்டேன். சிவசங்கரனை நல்ல சிநேகிதன் என்று நீ நினைத்திருப்பாய். அவனது உண்மையான யோகியதையை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் ஓடி வந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு. உன்னை எங்கேயும் காணோம். சென்னப்பாவையும் சிவசங்கரனையும் விட்டுவிடக் கூடாது என்று ஒரே துடிப்பாய் இருந்தது. டாக்டர் நாகலட்சுமியின் இந்த களப்பேடு ஆராய்ச்சியை வைத்துத்தான் இதில் ஏதோ சுருட்ட பார்க்கிறார்கள் என்று சந்தேகம் இல்லாமல் தெரிந்தது. பஸ் ஸ்டாண்டில் யாரோ ஒரு டூரிஸ்ட் ஒரு கண்டக்டரிடம் கேட்டு கொண்டிருந்தார். சிரவண பெலகோலாவுக்கு எப்படி போக வேண்டும் என்று. தோ ஒரு பஸ் 1/4 மணியில் புறப்படுகிறது என்று தெரிவித்தார் கண்டக்டர். நான் சட்டை பையை தடவி பார்த்தேன். பிலிம் ரோல்கள் வாங்கியது போக 50-60 பைசாதான் இருந்தது. சட்டென்று பஸ் ஸ்டாண்டின் பின்புற தெருவுக்கு சென்றேன். போஸ்ட் ஆபீஸுக்கு பக்கத்தில் ஒரு மார்வாடியின் வட்டி கடை இருந்தது. என் தோளில் மாட்டிக்கொண்டிருந்த 2 கேமராக்களில் சின்னதை அவரிடம் வைத்து 25 ரூபாய் பெற்றுக்கொண்டு கிளம்பிவிட்ட பஸ்ஸில் சட்டென்று தொற்றிக்கொண்டேன். உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் டாக்டர் நாகலட்சுமிக்காக நான் உயிரையே கொடுப்பேன் வேணு. அந்த அளவுக்கு அவருக்கு கடமைப்பட்டவன் நான். பாக்ஸ் கேமராவை மாட்டிக்கொண்டு வைக்கோல் வண்டியையும் நொண்டி கழுதையையும் படம் எடுத்து கொண்டிருந்த என்னை புகைப்பட கலைஞனாக மாற்றியவர் அவர்தான். நமது ஆராய்ச்சி தலங்களுக்கு என்னை அழைத்து சென்று புகைப்படம் எடுக்க வைத்து உலகமறிந்த புகைப்பட கலைஞனாக என்னை ஆக்கியவர் அவர்தான். அப்படிப்பட்டவரின் உயிர் நாடியான ஆராய்ச்சிக்கு களங்கம் ஏற்படுவதை என் கண்ணால் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா? என்னதான் சதி செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கத்தான் அவ்வளவு ஆவேசமாக அவர்களை பஸ்ஸில் பின்தொடர்ந்தேன். வேணு குறுக்கிட்டு, நீங்கள் ட்ரிங்க் பழக்கமில்லாமல் இருக்க வேண்டும் என்று மோனி படாத பாடுபடுகிறாள். ஆனால் நீங்கள் குடிப்பதுதான் மேல் என்று டாக்டர் சொன்னாராமே, அது உங்களுக்கு இழைக்கிற பெரிய தீமை இல்லையா? கிருபாகரன் சிரித்தார். அதுவும் கூட நான் ஒரு கலைஞனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நீங்களெல்லாம் என்னை டெட்டால் போட்டு கழுவி சுத்தமான பொம்மையாக வைத்திருக்க நினைக்கிறீர்கள். டாக்டர் நாகலட்சுமி தான் நான் அசல் கலைஞனாக வேண்டும் என்று விரும்புகிறார். வேணு ஒரு பெருமூச்சுடன், சரி மேலே சொல்லுங்கள் என்றான். ஹாசனில் இருந்து சிரவண பெலகோலாவுக்கு போகும் பஸ் பாதை ரொம்ப அழகானது. அநேகமாக பசுமையான தோற்றம்தான். தொலைவில் குன்றுகள் தொடர்ந்து வருகின்றன. சென்னராயப்பட்டணம் போய் அங்கிருந்து திரும்பி போக வேண்டும். சின்ன கிராமம். திருக்குளத்தை சுற்றியுள்ள தெருக்களில்தான் நடமாட்டமும் கடைகளும் இருக்கின்றன. பஸ்ஸில் வரும்போதே குன்றின் மீது கோமதேஸ்வரரின் ஓங்கி உயர்ந்த நிர்வாண சிலை தெரிந்தது. மலை அடிவாரத்தை அடைந்த போது மறைந்து விட்டது. மேலே செல்லும் நுழைவாயில் அருகே சிவசங்கரனின் கார் நின்றது. கிடுகிடுவென்று உள்ளே சென்றேன். சார், டிக்கெட் என்று கூவினார்கள். 50 பைசா செலுத்தி டிக்கெட் வாங்கி கொண்டு போனேன். அருமையான படிகள். 2 புறமும் பிடித்து கொள்ள கைப்பிடி பருமன் உள்ள இரும்பு குழாய்கள் உண்டு. என் எதிரிலோ பின்னாலோ யாரும் வரவில்லை. பளீரென்று வெயில் அடித்தது. ஆனால் படிகள் சிறிதும் சுடவில்லை. இன்னொரு சமயமாயிருந்தால் ரோல் ரோலாக பிலிமை தீர்த்திருப்பேன். அவ்வளவு அருமையான இடம். ஆனால் என் மனமெல்லாம் அந்த சென்னப்பாவை பிடிப்பதிலேயே இருந்தது.
உச்சியை அடைந்ததும் 2 சின்ன கோவில்கள் இருப்பதைக் கண்டேன். மொட்டையடித்த ஒரு பிட்சு கற்பூரம் ஏற்றி நிர்வாண கோலத்தில் இருந்த ஜைன பகவானுக்கு தரிசனம் செய்து வைக்க என்னை அழைத்தார். அவசரமாக அவரிடம் சில்லறை கொடுத்துவிட்டு இன்னொரு மண்டபத்துக்குள் சென்றேன். அங்கிருந்த இன்னொரு சாமியார் ஒரு உத்தரணி தீர்த்தம் கொடுத்தார். அங்கேயும் சென்னப்பாவை காணோம். இன்னும் சில படிகள் மேல் கோவிலை அடைந்தேன். பிரகாரத்தின் சுவர்கள் ரொம்ப பழமையானவை. ஜைன கோவிலாக இருந்தும் கண்ணனின் லீலைகளையும் ராமனின் பராக்கிரமங்களையும் தசாவதார புராணங்களையும் விவரிக்கும் சிற்பங்கள் மொக்கை மொக்கையாக தெரிந்தன. கூர்ந்து கவனித்தால்தான் அதன் வடிவம் இன்னதென்று தெரியும். அவைகளை பார்ப்பதிலும் 60 அடி உயரத்துக்கு வான் முட்ட நிற்கும் கோமதேஸ்வரரின் திருவடியிலே தாழ் பணிவதிலும் இருபுறமும் உள்ள படிகளின் வழியாக சென்று சிலையின் விலாவையும் முதுகையும் காணுவதிலும் பாதங்களிலும் புஜங்களிலும் செல்லும் கொடிகளிலும் இலைகளிலும் உள்ள சிற்ப வேலைப்பாட்டை ரசிப்பதிலும் என்னை நான் மறந்துவிட்டேன். பிறகுதான் அங்கே வந்ததன் நோக்கம் நினைவு வந்தது. அந்த குன்றின் உச்சியில் ஒளிவதற்கும் மறைவதற்கும் இடம் கிடையாது. ஆகவே அங்கே எங்கும் சென்னப்பாவோ சிவசங்கரனோ வரவில்லை என்பதை கண்டுகொள்ள அதிக வினாடிகள் பிடிக்கவில்லை. அடிவாரத்தில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மண்டப வாசலில் கார் நிறுத்தி இருந்ததை வைத்து அவர்கள் மேலே போயிருப்பதாக தப்பு கணக்கு போட்டுவிட்டேன். எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக போய்விட்டது. முட்டாள்தனமாய் அந்த சென்னப்பாவை விட்டு விட்டோமே என்று. ஆனால் அப்படி எங்கே போய்விடப் போகிறான் என்ற மனசை சமாதானப்படுத்தி கொண்டேன். எங்கே சுற்றினாலும் கடைசியில் இந்த களப்பேடு கிராமத்துக்குத்தானே அவன் வந்தாக வேண்டும். எங்கே மடக்கி கொண்டால் போயிற்று என்று எண்ணிக்கொண்டு மறுபடியும் ஒருமுறை கோமதேஸ்வரர் சிலையை தரிசனம் செய்துவிட்டு படி இறங்கினேன். பாதி இறங்கிய போது அந்த நீல நிறக்கார் சென்னராய பட்டணத்தை நோக்கி பறந்து கொண்டிருப்பது தெரிந்தது. சிவசங்கரனும் சென்னப்பாவும் போய்விட்டான் என்று எண்ணிக்கொண்டேன். 4 பக்கமும் ஹோவென்று திறந்த வெளியாயிருக்கும் மலை பாறையில் இறங்கிக் கொண்டிருந்ததால் கீழே இருந்து கவனிக்கும் யாருக்கும் என் உருவம் தெளிவாய் தெரியக்கூடும். பல பேர் கூட்டமாக இறங்கினாலாவது அவர்கள் மறைத்திருப்பார்கள். ஆனால் தன்னந்தனியாய் நான் படி இறங்கிக் கொண்டிருந்ததால் பளிச்சென்று எடுத்து காட்டினாற்போல் என்னை பார்க்க முடியும். அதில் உள்ள அபாயம் என்னவென்று அப்போது தெரியவில்லை. 1 மணி நேரம் கழித்துத்தான் தெரிந்தது. அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தேன். திருக்குளத்து கீழண்டை கரையில் இருந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன். மணி 3 இருக்கும். வெளியே வந்தபோது 2 பஸ்கள் காத்திருந்தன. ஒன்று மைசூர் போவது, மற்றது சென்னராய பட்டணம் செல்வது. 2வதிலேயே சென்று சென்னராய பட்டணத்தில் இருந்து களப்பேட்டுக்கு போய் கொள்ளலாம் என்று முடிவு செய்தேன். டிரைவரை கேட்டபோது பஸ் புறப்பட 3/4 மணி நேரம் ஆகும் என்றார். பரவாயில்லை என்று கூறி உட்கார்ந்து கொண்டேன். கேமராவும் ஃப்ளாஷும் உள்ள பையை சீட்டுக்கடியில் வைத்து கொண்டேன். பஸ்ஸில் 3-4 பேர்தான் உட்கார்ந்திருந்தார்கள். படம் எடுப்பதற்காக நான் எவ்வளவோ அலைந்தவன்தான். காடு மலை வனாந்தரம் என்று லட்சியம் இல்லாமல் சுற்றுவேன். நாள் கணக்கில் ஒரு கப் டீ கூட குடிக்காமல் இருந்ததுண்டு. ஆனால் இப்போது அந்த பிராயம் தாண்டி விட்டது. சேர்ந்தாற்போல் பஸ் பிரயாணம் செய்ததும் மலை மேல் ஏற இறங்கியதும் உடம்பை முறித்து போடுகிற மாதிரி வலித்தது. பஸ் சீட்டில் சாய்ந்தபடியே சற்று கண் அயர்ந்தேன். கொஞ்சம் எட்டத்தில் ஒரு கடை வாசலில் மேஜை போட்டு கொண்டு ஒரு சிறுவன் வெள்ளரிக்காய் துண்டம் விற்று கொண்டிருந்தான். மெட்ராஸில் சர்பத் வண்டியில் அன்னாசி பழத்தை ரவுண்டாக நறுக்கி வைப்பானே, அந்த மாதிரி துண்டம் போட்டு மிளகு பொடி தூவி விற்பனை செய்து கொண்டிருந்தான். வெள்ளரிக்காய் என்றால் உயிரை விடுகிறவன் நான். ஆனால் பஸ்ஸில் இருந்து இறங்கி போய் வாங்குவதற்கு அலுப்பாய் இருந்தது என்றால் பார்த்துக்கொள். பஸ்ஸில் இருந்து அதை பார்த்தபடியே கண்ணை மூடினேன். 5 நிமிடமாக இருக்குமோ என்னவோ, காலடியில் என்னவோ குறுகுறுக்கிற மாதிரி இருந்தது. சட்டென்ற காலையோ கையையோ உதறி எழுந்து கொண்டு விடவில்லை. கண்ணை மட்டும் லேசாய் திறந்து கொண்டு கீழே கவனித்தேன். என் காலின் கீழ் வைத்திருந்த பையைத்தான் ஒரு கை மெதுவாய் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது. ஆண் கை. பின் சீட்டில் இருப்பவன் எவனோ அந்த வேலையை செய்கிறான் என்று யூகித்தேன். பறந்து பாய்ந்த மாதிரி ஒரே பிடியில் குபுக்கென்று அந்த கையை பிடித்து விட்டேன். பின் சீட்டில் குனிந்து கொண்டிருந்த ஆள் எழுந்திருக்க முடியாமல் திணறினான். கையை விட்டு விட்டு திரும்பி தலைமயிரை ஒரு குத்தாய் பிடித்து முகத்தை நிமிர்த்தினேன். யாரென்று நினைக்கிறாய்? 10 எண்ணுவதற்குள் சொல் பார்க்கலாம். தெரியவில்லை? நம் குட் ஓல்டு ஃப்ரெண்ட் சென்னப்பாதான். சிவசங்கரனின் காரில் அவன் போகவில்லை போல் இருக்கிறது.
குன்றில் இருந்து நான் இறங்கும்போது கவனித்திருக்கிறான். என்னை கண்காணிப்பதற்காகவோ என்னவோ பின் தங்கியிருக்கிறான். என் பையில் என்ன எடுத்து போகிறேன் என்று பார்ப்பதற்காக கைவிட்டிருக்கிறான். என்ன ஐயா, ஊரிலே விவசாயம் வியாபாரம் என்று கௌரவமாய் பிழைக்கிறாய் என்று நினைத்திருந்தேனே, இதென்ன சைடு பிசினஸா? பஸ் கண்டக்டரும் டிரைவரும் சிகரெட்டை எறிந்துவிட்டு ஓடி வந்தார்கள். 4-5 பிரயாணிகளும் கூடிவிட்டார்கள். கையும் களவுமாய் பிடிபட்ட பிறகு கூட கிழவனின் திமிர் அடங்கவில்லை. என்னையா கலாட்டா செய்கிற? என் செருப்பை காணோம். அந்த பக்கமாய் நழுவி போயிருக்குமா என்று தேடினேன். என்னை என்ன திருடன் என்று நினைத்தாயா என்று சமாளிக்க பார்த்தான். உன் காலிலே மாட்டியிருந்த செருப்பு தானாகவே கழன்று போய் என் பைக்குள் புகுந்து கொண்டிருக்குமில்லை? அதனால்தான் என் பைக்குள்ளே கையை விட்டு தேடிக்கொண்டிருந்தாய், அப்படித்தானே என்று அவன் கையை முறுக்கினேன். எனக்கு உள்ளூர உதைப்புதான். மொழி தெரியாத இடத்திலே முழுக்க முழுக்க அந்நியனான நான் அவர்களை சேர்ந்த ஒருவன் மீது திருட்டு குற்றம் சுமத்துகிறேன். எல்லோருமாய் எனக்கெதிராய் சேர்ந்து கொண்டால் என்ன ஆவது என்று உள்ளுக்குள் மயந்து கொண்டு, ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நடித்து கொண்டிருந்தேன். நான் நினைத்தது தவறு. டிரைவரும் கண்டக்டரும் என் பேச்சைத்தான் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன பெரியவரே, இவ்வளவு வயதாகிறது, பார்ப்பதற்கு கௌரவமாய் இருக்கிற, இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணுகிறாயே, அதுவும் ஊர் பார்க்க வந்திருக்கிறவர், பாவம் இவர்கிட்ட போய் வேலை காட்டுகிறாயே என்று சென்னப்பாவை உலுக்கத் தொடங்கினார்கள். தோ கடையண்டை ஒரு போலீஸ்காரர் நிற்கிறார், அவரை கூப்பிடு என்று யாரோ ஒருவர் யோசனை சொன்னார்கள். அதற்குள் எதிர்பாராத விதமாய் இன்னொரு குரல் கேட்டது. கிருபாகரனின் முகத்தை பார்த்தபடி அவர் பேசுவதையே கேட்டு கொண்டிருந்தான் வேணு. பனியும் குளிரும் மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டிருந்தன. கூடாரத்துக்கு வெளியே வாட்ச்மேனின் அரிக்கன் விளக்கின் ஒளி மங்கி புகை பெருகி இருந்தது. கிருபாகரன் தொடர்ந்தார். சென்னப்பாவுக்கும் எனக்கும் இடையில் புகுந்த குரல் ஒரு பெண்ணினுடையது. அடப்பாவி, நீ இந்த மாதிரியெல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டாயா என்றாள் சென்னப்பாவினுடைய இளையதாரம். ஆமாம், மோனியிடம் கடிகாரம் வாங்கி கொண்டு நமக்கு இந்த இடத்தை விட்டு கொடுத்தாளே, அவளேதான். அவளுடைய சின்னம்மாவோ பெரியம்மாவோ அந்த ஊரில் இருக்கிறாளாம். அவளை பார்ப்பதற்காக வந்திருந்தாளாம். சென்னப்பாவுக்கு அந்த விஷயம் தெரியாது. என்னை கண்டதும், நீங்களா ஐயா, என்ன செய்தார் இவர் என்ற பல்லை கடித்தாள். அவளுக்கு இருந்த கோபத்தில் கிழவனை அங்கேயே எரித்து சாம்பலாக்கி விடுவாள் போல் இருந்தது. நல்ல வேளையாய் நான் விஷயத்தை பெரிது பண்ணவில்லை. எப்படியும் சென்னப்பாவை மிரட்டியோ உருட்டியோ நைச்சியம் செய்தோ அந்த சிவசங்கரன் திட்டம் இட்டிருக்கிற சதியை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? கிழவனோ வசமாய் மாட்டிக்கொண்டிருக்கிறான். அதை பயன்படுத்தி கொண்டு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய காரியத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது என்று என் அறிவுக்குப்பட்டது. ஓஹோ, உன் புருஷனாமா இவர்? சரி சரி என்றேன் நான். கண்டக்டரிடமும் எனக்கு தெரிந்தவர்கள்தான் இவர்கள், விட்டு விடுங்கள் என்று கூறி கும்பலை கலைத்தேன். கிழவனுக்கு இந்தண்டை பக்கம் நானும் அந்தண்டை பக்கம் அவளுமாக உட்கார்ந்து கொண்டோம். நடுவில் அகப்பட்டு கொண்ட சென்னப்பா திரு திருவென்று விழிப்பதும் முணு முணு என்று முனகுவதுமாக இருந்தான். பஸ் புறப்பட்டது. சென்னப்பா, நான் ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன், உண்மையை ஒப்புக்கொள் என்றேன். அவன் மகா அழுத்தக்காரன். உண்மையா? என்ன உண்மை என்றான். மதராஸில் இருந்து வந்திருந்தானே சிவசங்கரன், ஹாசனில் ஒரு ஹோட்டலில் அவனை சந்தித்து நீ பேசி கொண்டிருந்தாயே, அதைத்தான் சொல்கிறேன் என்றேன். மறுபுறத்தில் அவன் மனைவி, இத பார், ஏதோ என் தலைவிதி கிழவனுக்கு வாழ்க்கைப்பட நேரிட்டது என்று நினைத்து கொண்டு பொறுமையாய் இருக்கிறேன். நீ கிழவன் மட்டும் இல்லை, திருடனும் தான் என்று இப்பல்ல தெரிகிறது. வா ஊருக்கு, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று மிரட்டி கொண்டிருந்தாள். திருடன் திருடன்னு என்னவோ பயம் காட்டுறீங்களே, நான் என்னத்தை திருடினேன், நீங்க என்னத்தை பார்த்தீங்க என்றான் கிழவன் கோபமாக. நீ எதுவும் செய்யவில்லை, உண்மைதான். ஆனால் இன்னொரு திருடனுக்கு உதவுகிறாய், அதுவும் பக்கா திருட்டு. கவர்மெண்டிலே கடும் தண்டனை விதித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட திருட்டுக்கு, தெரியுமா உனக்கு என்றேன். ஐயையோ, என்னென்னவோ சொல்றீங்களே ஐயா என்று பதறியவளாக கண்ணை துடைத்து கொண்டாள் கிழவனின் இளைய மனைவி. ஆமாம் அம்மா, பழைய விக்கிரகங்கள், சிலைகள், இவைகளையெல்லாம் திருட்டுத்தனமாய் வெளிநாட்டுக்கு கடத்துகிறார்களே. அந்த கோஷ்டியில் உன் புருஷனும் ஒருவன். உண்டா இல்லையா கேள் என்றேன். அதே சமயம் பக்கத்து பிரயாணிகளுக்கு கேட்காதபடி குரலை தாழ்த்தியே வைத்து கொண்டு பேசினேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று மறுத்தான் சென்னப்பா. ஆனால் அதை அவன் சொன்ன தொனி ரொம்ப பலவீனமாக இருந்தது. ஏதோ ஒரு உத்தேசமாகத்தான் அப்படி ஒரு போடு போட்டு பார்த்தேன்.
அதுவே உண்மை என்று அவன் குரல் வெளிப்படுத்திவிட்டது. எனக்கு தைரியம் ஏற்பட்டது. ஹாசன் ஹோட்டலில் சிவசங்கரன் உன்னிடம் ஏதோ சின்ன விக்கிரகங்கள் சிலைகளை எல்லாம் காட்டிக் கொண்டிருந்தானா இல்லையா? நீயும் அவனும் ஒரு மேப்பை வைத்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தீர்களா இல்லையா? களப்பேடில் நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் இடத்தில் இருந்து எங்களுக்கு தெரியாமல் புராதன பொருள்களை எடுத்து அவனுக்கு தரப்போகிறாய். அதுதான் உங்களுக்குள் ஒப்பந்தம் உண்டா இல்லையா என்று அதட்டினேன். இதோ பார், மரியாதையாய் ஒப்புக்கொண்டு விடு என்ற மறுபுறத்தில் அவன் மனைவி இடித்தாள். வேறு வழி இல்லாமல் ஆமாம் என்றான் சென்னப்பா. நாங்கள் பள்ளம் தோண்டி இருக்கிற இடத்திலே உனக்கு சிலைகளோ புராதன பொருள்களோ கிடைக்கப் போகிறதா என்று கேட்டேன். அதே இடத்தில் இல்லை, வேறொரு இடத்தில் அவரும் வேற ஆள் வைத்து தனியாய் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் போலிருக்கிறது என்றான் கிழவன். அது எந்த இடம் என்று எனக்கு காட்ட வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை பற்றி போலீஸில் புகார் செய்ய வேண்டியிருக்கும் என்றேன். அவன் மனைவி குறுக்கிட்டு, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் செய்யாதீர்கள், நான் காட்ட சொல்கிறேன் இவரை என்று வாக்களித்தாள். சென்னராயப்பட்டணத்தில் அவர்கள் இறங்கிக் கொண்டார்கள். உறவுக்காரர்கள் இருக்கிறார்களாம், பார்க்க வேண்டும் என்றாள் சென்னப்பாவின் மனைவி. நானும் ஊர் திரும்பவிருந்த போதுதான் கிஷோரும் மோனியும் வந்தார்கள். இவ்வளவுதான் நடந்தது. நாளைக்கு இரவு எனக்கு அந்த இடத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கிறான் சென்னப்பா. டாக்டர் நாகலட்சுமிக்கே தெரியாமல் என்னென்னவோ நடந்திருக்கிறது இங்கே. சென்னப்பா காட்டப் போகிற புதிய இடத்தில் பெரிய சுரங்கமே அகப்படப் போகிறது. அவைகளை பார்க்கும்போது டாக்டர் நாகலட்சுமியின் முகம் ஜொலிக்கப் போகிறது. அந்த நேரத்துக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் நாகலட்சுமி மகிழ்ச்சியுடன் பிரமித்து திகைத்து நிற்கிற போதுதான் அந்த விஷயத்தை சொல்லப் போகிறேன். அப்போதுதான் நான் குடிக்கப் போகவில்லை என்பதையும், டாக்டரின் வாழ்க்கை லட்சியத்தையே நிறைவேற்றப் போகிற ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தேன் என்பதையும் சொல்லப் போகிறேன். நாளைக்கு என்னுடன் நீயும் வா, போய் பார்க்கலாம். கிருபாகரன் சொல்லி முடித்தார். வேணு ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டினான். கிருபாகரனின் பேச்சை கேட்க கேட்க அவனுக்கு திகைப்பாயும் குழப்பமாயும் இருந்தது. நான் சிலை திருட்டில் ஈடுபடவில்லை என்று முன்பு சிவசங்கரன் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது. கிருபாகரன் சொல்வதை பார்த்தால் அது பொய் போலல்லவா தெரிகிறது. கேவலமான திருட்டு காரியத்துக்கு துணை செய்ய வேண்டும் என்றா சிவசங்கரன் நம்மை அமர்த்தினான்? வேணு, சென்னப்பா வர சொல்லி இருக்கிற இடத்துக்கு நாளை சாயந்தரம் போகப் போகிறேன், நீயும் வா என்ன என்றார் கிருபாகரன். கட்டாயம் வருகிறேன் சார் என்றான் வேணு. அடுத்த நாள் காலை விடுதியில் எல்லோருமாக அமர்ந்து காலை சிற்றுண்டி அருந்தி கொண்டிருந்த நேரம் நாகலட்சுமியும் கிஷோரும் கிருபாகரனும் டிஆரும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். சிரிக்காதவர்கள் வேணுவும் மோனியும் தான். வேணு அவளுடன் பேசுவதற்காக அவளிடமிருந்து ஒரே ஒரு சின்ன புன்னகையை பெறுவதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருந்தான். அவளோ அவன் இருக்கும் பக்கம் கூட திரும்ப தயாரா இல்லை என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். கொல்லைப்புறத்தின் கோடியில் இருந்த கிணற்றடிக்கே கை கழுவுவதற்காக மோனி சென்றபோது பின்னாலேயே வேணுவும் சென்றான். பின்கட்டு அறையின் அருகில் கிருபாகரன் அவனை தடுத்து நிறுத்தி கொண்டார். மோனியிடம் சொல்லப் போகிறாய் இல்லையா? வந்து நீங்கள் அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டீர்கள் என்று மோனி நொந்து போயிருக்கிறாள். நடந்ததை எல்லாம் யாரிடம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கண்டிப்பாய் அவளிடம் சொல்லிவிட வேண்டும். நீ ஒரு ஓட்டை வாய், உன்னிடம் வந்து சொன்னேன் பார். ஏன் சார், விஷயம் பரவிவிட்டால் அந்த சென்னப்பாவை பிடிக்க முடியாமல் போய்விடும் என்று பயப்படுகிறீர்களா? கிருபாகரன் சிரித்தார். அதில்லை வேணு, சென்னப்பாவை பிடிப்பதைக் காட்டிலும் டாக்டர் நாகலட்சுமியின் எக்ஸ்கவேஷன் முயற்சிகளை காப்பாற்றுவதைக் காட்டிலும் என்னை உயர்த்தி கொள்வதுதான் முக்கியமாய் இருக்கிறது. குடித்து கொண்டிருந்த கிருபாகரனை காட்டிலும் குடிக்காமல் இருக்கும் கிருபாகரன் தான் மேலானவன், சமூகத்துக்கு உபயோகமானவன் என்பதை நிரூபித்து காட்டப் போகிறேன். சென்னப்பாவை கையும் களவுமாய் பிடித்த பிறகுதான் என்னை பற்றி எனக்கே நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். மன நிறைவுடன் வாழ்வதற்கு மதுவை மறுபடி தொட வேண்டியதில்லை என்று எனக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கும். இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ காரியம் வெற்றிகரமாக முடியட்டும். நானே எல்லோரிடமும் டாம் டாம் பண்ணி உன் பழியை நீக்குகிறேன், சரிதானே? சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டு கிணற்றடிக்கு சென்றான் வேணு. அவர் அவ்வளவு தூரம் சொல்லும்போது எப்படி மீறுவது என்று புரியவில்லை. மோனி, இன்றைக்கு நல்ல முகூர்த்த நாள் என்று வேடிக்கையாக பேச முயன்றான். அவள் புருவங்கள் உயர்ந்தன. எதற்கு சொல்கிறீர்கள்? என் மீது உள்ள கோபத்தை விடுவதற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து கொண்டிருந்தாய் போலிருக்கிறதே. அதற்குத்தான் சொன்னேன் இன்று நல்ல முகூர்த்த நாளாக இருக்கிறது என்று.
மௌனி சிரிக்கவில்லை. அவளுடைய நீண்ட விழிகளில் தென்பட்ட கடுமை சிறிதும் குறையவும் இல்லை. அப்பா வைத்திருந்த சின்ன கேமரா எங்கே என்று உங்களுக்கு தெரியுமா என்றாள். எதிர்பாராத விஷயத்தை பற்றிய எதிர்பாராத கேள்வியாகையால் வேணு ஒரு வினாடி அசந்து விட்டான், பதில் சொல்ல தெரியாமல். அதற்குள் மோனி தொடர்ந்து, அவருடைய கேமராக்களை இங்கே விடுதியில் உள்ள பீரோவில் தான் வைப்பது வழக்கம். ஹாசனுக்கு போகிற போது 2 கேமரா எடுத்து கொண்டு போனார். ஒன்று பெரியது, இன்னொன்று சிறியது. இப்போது பெரிய கேமரா மட்டும்தான் இருக்கிறது என்றாள். அது வந்து நீங்கள் சொல்லாமலே எனக்கு புரிந்து விட்டது மிஸ்டர் வேணு. எந்த மதுபான கடையிலோ அது விற்கப்பட்டாகிவிட்டது அல்லது அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. குடிப்பதற்காக கேமராவையே இழக்க துணிந்து விட்டார் என் தந்தை. அடடா, எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள் வேணு. மோனி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை என்று பலவீனமாக ஏதோ சொல்ல முயன்றான் அவன். ஒரு முக்கிய வேலையாக உன் அப்பா சிரவண பெலகோலாவுக்கு போக வேண்டியிருந்தது. கையில் பணம் இல்லை. தன்னிடம் இருந்த 2 கேமராவில் ஒன்றை ஒரு மார்வாடி கடையில் அடகு வைத்தார் என்றெல்லாம் சொல்ல நினைத்தான். சொல்ல வேண்டாம் என்ற கிருபாகரனின் வேண்டுகோள் தடுத்தது. அவனை ஒரு முறை ஆழ்ந்து பார்த்துவிட்டு கை கழுவி கொண்டாள் மோனி. ரோஷத்துடன் அவன் பக்கம் திரும்பாமலே விரைத்தாற் போல நின்று கொண்டு தண்ணீர் எடுப்பதையும் செம்பை அவனிடம் கொடுக்காமல் கிணற்றின் மேலேயே வைப்பதையும் கவனித்தான் வேணு. செடியின் மீது உலரப் போட்டிருந்த நாப்கினை எடுத்து முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு விட்டு அவள் மெதுவாக திரும்பி நடந்தாள். வேணு பார்த்தபடியே நின்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.